மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். தொன்று தொட்டு வரும் பழமை என்பதற்கு நான் வரையறை செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு என் மீது. தொடக்கத்திலேயே சொன்னேன், நாதஸ்வரமும் தவிலும் இந்த மேடையை எப்படி அலங்கரித்தது என்று. மரபான அந்த இசைக்கருவிகள், புதுமையான இசைக்கருவிகளை வழிநடத்தியதை நீங்களே கண்ணார கண்டீர்கள். வேறென்ன வேண்டும் சான்று? பாரதியை இழுத்து வந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் புதுமை கவிஞன், கவிதையிலே புதுமை செய்தவன். ஆனால் பாரதிக்கு ஒரு குறையுண்டு. சங்க இலக்கியங்களை படிக்கின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. புறநானூறு என்ற ஒரு இலக்கியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பதாக பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். பாரதிக்கு சங்க இலக்கியங்களை கற்கின்ற வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவனுடைய புதுமையான போக்கு மாறி இருக்கும். ஆனால் சங்க இலக்கியங்களைத்தான் நான் எங்களுடைய மரபான தொன்று தொட்டு வருகின்ற மகிழ்ச்சிக்குரிய சான்றுகளாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கோழிப்பண்ணை வைத்தால் என்ன, அல்லது இந்த செல்லிலே பேசினால் என்ன? இந்த செல் என்ற உடனே எனக்கு இன்னொரு செல் ஞாபகத்துக்கு வந்தது. வானத்தை பார்த்து நின்ற செல் எங்கே போய்விட்டது? மறந்து விட்டீர்களா? அதற்கு காரணம் இந்த தோப்பிலே நீங்கள் இப்படி கூடியிருந்த மகிழ்ச்சியாக இருப்பதுதான். இந்த தோப்பிலே செல்லை கண்டு பயந்து ஓடியவள் நான். ஆனால் இன்றைக்கு துணிந்து இந்த மேடையிலே பேசுகிறேன் என்றால் தமிழ் மொழியால் அனைவரையும் கூட்டி சில விடயங்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தமிழுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த முகம் பற்றி இங்கே கணக்க பேசினோம். இருட்டிலும் அடி நடக்கிறது, முகம் தெரியாமல் அடிக்கிறார்கள். முகவரி புத்தகத்திலும் அடிக்கிறார்கள். ஆனால் பேய் அடித்தது என்று சொல்லி மூட நம்பிக்கையால் அந்த நடைமுறையை முன்னோர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். பேயை பற்றி சொல்லாவிட்டால் இந்த மனிதன் பயப்படவே மாட்டான். ஏனென்றால் அவனும் ஒரு குட்டி பேயாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறான். ஆடை பற்றி இங்கே பல சிக்கல்கள் எழுந்தன. தொன்று தொட்டு வருகின்ற மரபான மன மேடையிலே இன்றைக்கும் பெண் சேலை கட்டி செல்லத்தானே விரும்புகிறாள். இந்த ஆண் கூட பட்டு வேட்டி கட்டித்தானே செல்லுகிறான். இந்த வேட்டியை பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். இதற்கு பழைய பெயர் என்ன தெரியுமா? அறுவை. நீளமாக நெய்துவிட்டு அவரவருடைய அளவுக்கேற்றபடியிலே அறுத்து கொடுப்பதனால் அதற்கு அறுவை என்ற பெயர். வெட்டி எடுப்பதால் வேட்டி. பண்டைய தமிழ் பெயரை தொலைத்து விட்டு இப்போது புதுமையான வேஷ்டி என்கின்ற பெயரை வேட்டியாக்கி நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். வெட்டியா பேசுறோம். நிறைவாக ஒரு கருத்து. பாரதிக்கு முன்னர் பெண்கள் மேடையிலே துணிந்து ஏறவில்லை என்று ஒரு கருத்து சொன்னார்கள். நம்முடைய சங்க காலத்து பெண்பாற்புலவர்கள் என்ன ஆனார்கள்? இரு மன்னர்களை சந்து செய்து வைக்கவில்லையா? ஆண்களுடைய நடவடிக்கையை பற்றி பேசவில்லையா? நாடாகின்றா காடாகின்றா என்ற அந்த பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா? எந்த நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்திலே ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் அந்த நிலம் செழிப்பாக மாறும் என்று ஒரு பெண் தானே துணிந்து சொன்னாள். 2000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த பாடல் தான் தொன்று தொட்டு வருகின்ற மரபான விடயங்களை இன்னும் நாங்கள் பயின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று. அதிலிருந்து எம்மால் விடுபட முடியாது. இந்த மேடை நல்ல சாட்சி. அம்மா என்கிறார்கள் என்னை, கதிர்தர்சினியை குழந்தை என்கிறார்கள். இது ஒரு மரபான வளர்ச்சி அல்லவா? 3 தலைமுறையை ஒன்றாக கூட்டி ஒரு மேடையிலே பட்டிமன்றம் நடத்துகின்ற இந்த சங்கிலியன் தோப்பு வரலாற்று புகழ் பெற்ற பெயரல்லவா? இந்த பெயரை மாற்றிவிட முடியுமா? எனவே சங்கிலியன் தோப்பில் நின்று பேசுகிறதற்கு வாய்ப்பு தந்த இந்த பட்டிமன்ற அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான நிகழ்ச்சி. 6 அறிஞர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அருமையாக உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவதா அல்லது அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்கிற உங்களை பாராட்டுவதா? இதை ஏற்பாடு செய்த துணை தூதரை, அதோடு இணைந்து பணியாற்றுகின்ற இங்கு இருக்கின்ற வடக்கு மாகாண ஆட்சிக்குழுவை சார்ந்தவர்கள் எல்லாரையும் பாராட்டுவதா? மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய தவத்தவர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி பேச எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எங்கள் வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேராக நாங்கள் கருதுகிறோம். இது வார்த்தைகளுக்காக அல்ல, மனதிலிருந்து வருகிற உண்மையான சொல் இது. இப்போ இதுக்கு ஒரு தீர்ப்பு காண வேண்டும். முதலிலே திருமதி பாரதி அவர்கள் தன்னுடைய கருத்தை உங்கள் முன்னால் வைப்பார்கள். அதற்கு பிறகு நான் பேசலாம்னு இருக்கிறேன். 8:45 ஆகிறது. அவங்க பேசி முடித்த பிறகு நான் பேச வேண்டும். எவ்வளவு நேரம் நீங்கள் பொறுப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு 9:15 பரவாயில்லையா?
9:15. சரி, நீங்க நல்லா கைதிட்டீங்கன்னா பேசலாம். எங்க நிலைமையை பாருங்களேன். வாழ்க்கையில நேரடியாக ஒரு மனிதனை பாராட்டுவது என்பது, வார்த்தைகளால் பாராட்டுவது என்பது எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அரசியலிலே அப்படித்தான் பாராட்டுகிறார்கள். இவர் இந்திரன், இவர் சந்திரன். அது எங்க ஊர்ல ரொம்ப மோசம். ஒருவர் மனிதனை மேடையில் வைத்துக் கொண்டு நிரம்ப பாராட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்கிற கைத்தட்டல் இருக்கிறது பாருங்க, அது எங்களை இன்னும் ஒரு ஒரு சின்ன அங்குலம் உயர்த்தும். ஏன்னா நீங்க தமிழ் அறிந்த அலுவலர்கள், சும்மா ஏதோ கூட்டத்துக்கு இல்லை. அதனால உங்களது அந்த கையொலி எங்களுக்கு மிக அவசியம் என்று சொல்லி இப்போது பாரதி அவர்கள் தன்னுடைய பார்வையை பகிர்வார்கள். அதற்கு பிறகு நான் தொடர்வேன். இது ஒரு கஷ்டமான பணி. ஏனென்றால் 6 பேரினுடைய நிறைவான செறிவான உரைக்கு பிறகு இதுவா அல்லது அதுவா அப்படின்னு இந்த 2இல் ஒன்றை சொல்ல வேண்டும் என்கிற பணி கஷ்டமான பணி. இங்க இருக்கிற போதுதான் எங்களுக்கு தெரிகிறது எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது இப்போதுதான் எங்களுக்கு தாமதமாக புரிகிறது. இந்த கேள்வி நல்ல கேள்வி. எது மகிழ்ச்சியை தருகிறதுன்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. நல்ல கேள்விகள் நமக்கு ஏன் தேவை என்றால், நல்ல கேள்விகள் பிறந்தால்தான் நல்ல விடைகள் கிடைக்கும். வளருகின்ற ஒரு சமூகம் பயனற்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த சமூகம் வளராது. நல்ல கேள்விகள் பிறப்பதற்கு எது தேவை? நல்ல கேள்விகள் தோன்றுவதற்கே முதல் தேவை நல்ல அறிவு பெற்ற சமூகத்திலிருந்துதான் நல்ல கேள்விகளே வர முடியும். அந்த கேள்விகளை கேட்பதற்கு நியாயங்களை நோக்கி போகிற ஒரு செம்மாந்த மனப்போக்கு வேண்டும், ஒரு துணிச்சல் வேண்டும். இந்த 2 இருந்தால்தான் கேள்விகளே பிறக்கும். இந்த நல்ல கேள்விக்கான பதிலை தேடி போவது என்ற வேளையில் இந்த 2ம் அலசப்பட்டது. பழமை என்பது என்ன, தொன்று தொட்டு வருகிற பழமை என்பது என்ன அப்படின்னு 2மே வந்தது. அப்ப எதுதான் பழமை நமக்கே புரியல, குழப்பமா இருக்கு. இப்ப நேற்று என்பதே ஒரு விதத்தில் பழமைதானே. ஆங்கிலத்திலே ஒரு சொலவடை உண்டு, the oldest thing in the world is yesterday's newspaper என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலேயே மிக பழமையானது எதுவென்றால் அது நேற்றைக்கு வந்த செய்தித்தாள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நேற்றிலிருந்து இன்று வருவதற்குள் இந்த உலகம் எத்தனை தூரம் தன்னை புதுப்பித்துக் கொண்டு விட்டது. அப்ப எது பழமை? அம்மா சொன்ன மாதிரி பாரதிக்கு சங்க பாடல்களை படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை, அது உண்மைதான். பாரதிக்கு சமகாலத்தவரான ஊவே சுவாமிநாத ஐயர் அந்த பணியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதனால்தான் பாரதி ஊவே சாமிநாத ஐயரை போற்றிய ஒரு கவிதையை பாடி இருக்கிறார். பாரதி சங்கத்தமிழ் நூல்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தந்த ஐயர் அவர்களினுடைய பெருமை வானை விட பெரியது என்று பாரதி பாடியிருக்கிறார். எனவே ஒருவேளை சங்க பாடல்களை படிக்கிற வாய்ப்பு பாரதிக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முயற்சியில் ஊவேசா ஈடுபட்டிருக்கிறார் என்பதை பாரதி உணர்ந்திருந்தார். அதுதான் வரலாறு. இந்த சங்க பாடல்கள் என்பது பழமையா? அப்போ 2000 வருஷம் தான் பழமையா? பாரதி இதையே கேட்கிறான். பழமை பழமைன்னு சொல்றியேப்பா, பழமைனா என்ன? முன்னோர் முன்னோர்ன்றியே, உன்னுடைய முன்னோர்கள் யார்? 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவரா? 300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவரா? 1000 ஆண்டா? 3000 ஆண்டா? பௌத்தரே நாடெல்லாம் பரவிய காலத்தவரா? எந்த காலத்தை சேர்ந்தவரை உன்னுடைய முன்னோர் என்று நீ சொல்லுகிறாய்னு கேட்கிறான். பாரதி அதோட நிக்கல, நிக்கக்கூடியவனும் இல்ல. அடுத்த கேள்வியை வைக்கிறான். முன்னாலே இருப்பவர்கள் சொன்னது எல்லாமே புத்திசாலித்தனம்னு நீ எப்படி சொல்றன்னு கேட்கிறான். அது எப்படி கேட்கிறான்னா, உனக்கு முன்னால் மூடர்கள் பிறந்ததில்லை என்று நீ கருதினாயோ என்று பாரதி கேட்கிறான். முன்னோர் சொன்னது என்பதனாலேயே ஒரு விஷயம் சரின்னு நீ எப்படி சொல்ல போனன்னு பாரதி கேட்கிறான். இது அவனுடைய பார்வை. அதற்குன்னு பழமையில் மரியாதை இல்லாதவன் அல்ல பாரதி. பழமையில் அவனுக்கு மரியாதை இல்லைன்னாக்க
அவன் பாடியிருப்பானா? கம்பன் என்றோர் மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், இம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞால மீதினில் நல் இலக்கணம் சமைத்ததும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும், அன்னையாவும் அறிந்திலர் இந்நாள் ஆங்கிலம் பயிர் பள்ளியுட் புக்குனர் என்று பாரதி எழுதுகின்றார். நீ இன்றைய படிப்பு படிக்க போறியே, உனக்கு கம்பனை தெரியுமா, உனக்கு காளிதாசன் தெரியுமா? இவங்களெல்லாம் தெரியாம நீ இன்றைய ஆங்கில படிப்பு படிச்சு உனக்கு என்ன பையன்னு கேட்கிறான். அப்ப பாரதி பழமை என்பதில் மரியாதை வைத்திருந்தான். சங்க பாடல்களை படிச்சானா படிக்கலையான்றது தேவையில்லை, பழமையில் மரியாதை வைத்திருந்தான். ஆனால் அந்த பழமையின் மீது நின்று கொண்டு பாரதி கேட்டான், அதுக்குன்னு பழசுன்னு இருக்கிற எல்லாத்தையுமே நீ எடுத்துக்க முடியுமான்னு கேட்டான். அது ஒரு முக்கியமான விவாத பொருள் நமக்கு. பழமை என்றால் எது பழசு, எவ்வளவு பழசு? இப்போ உணவு வகைகளில் பழமை வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். இப்ப தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, எங்க பிள்ளைகள்ட்ட எல்லாம் நாங்க சொல்றோம், பீட்சா பர்கர் எல்லாம் இன்னைக்கு வந்த புதுமையான உணவு, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இது உடல் நலத்துக்கு கேடு, இது பழைய உணவைத்தான் நீங்க சாப்பிடணும். பழைய உணவுனா என்னன்னு கேட்கிறோம். இட்லி, இட்லினா கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறான். அவ்வளவு தூரம் அந்த உணவு அவனுக்கு வெறுப்பா இருக்கு. அப்ப நாங்க சொல்றோம், இதுதான் தமிழர்களினுடைய பாரம்பரியமான உணவு. உண்மையா? தெரியல. ஏன்னா இட்லின்ற உணவே இந்தோனேஷியாவில் இருந்து இந்தியாவுக்கு கடத்தப்பட்டு வந்த உணவு. அதுவரை தமிழ்நாட்டில் இட்லின்ற ஒண்ணே கிடையாது. அப்போ பழமைன்னு எதைத்தான் நம்ம சொல்லுவது? நேற்றைக்கா, முந்தா நாளா, 10 வருஷமா, 100 வருஷமா, 1000 வருஷமா? அந்த கேள்வி நிற்கிறது. புதுமை என்பதும் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது? அதுதான் கேள்வி. இந்த இரண்டிலே எது நமக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது? சில விஷயங்களை நாம் இந்த மன்றத்தில் பேசிய சில விஷயங்களை மறந்துவிட முடியாது. சகோதரர் நிறைவு பேச்சாளர் பேசுகிற போது ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொன்னார். இப்போ கொள்ளை நோய்கள், எங்க ஊர்ல தொற்று நோய்கள்னு சொல்லுவோம், நீங்க அதை தொற்றா நோய்கள்னு சொல்றீங்க. தொற்று நோய்கள், தொற்று நோய்கள், தொற்று நோய் வருகிறதுனாக்க ஒரு பழமையில் நோய்கள் இருந்தன. இந்த நோயை வேற வேற விதமா சொன்னா, மந்திரிச்சா போயிடும்னா, வேப்பல் அடிச்சா போயிடும்னா, கசையால அடிச்சு பார்த்தான். சில பேர் சொன்னா அவன் பண்ண பாவம், அவனுக்கு காய்ச்சல் வந்தது, அவன் இறந்து போவதுதான் அவனுடைய விதி என்று சொன்னான். பாரதி இதை எழுதுகிறான். மழை பெய்கிறது, தமிழர்கள் எருமைகளை போல தண்ணீரிலேயே இருக்கிறார்கள். எங்க ஊர்ல வெள்ளம் வந்தப்போ அவன் சொன்னதை தான் நாங்க நினைச்சுக்கிட்டேன். எருமைகளை போல தண்ணீரிலேயே இருக்கிறார்கள். தண்ணீரிலேயே உணவு, தண்ணீரிலேயே உறக்கம். உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட அகப்பட மாட்டான் என்று பாரதி எழுதினான். எஞ்சி அவன் சொல்லுகிறான், இது விதிவசம் என்கிறான். ஆமடா ஆம், அறிவற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்பதுதான் இயற்கையின் விதி என்று பாரதி எழுதுகின்றான். நோய் வந்த போது இது என்னுடைய விதி என்று நினைத்து வாழ்ந்தது பழமையா என்றால் பழமைதான். அப்ப இதை யார் மாத்தினாங்க? அலெக்சாண்டர் பிளெமிங் என்று ஒரு அறிவியலாளர் இருந்தார். அந்த அறிவியலாளர் நினைத்தார், எங்களுடைய மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது நோய் என்பதே ஒரு விதமான சாபம் என்று சொல்லுகிறது. அது உண்மை இல்லையே. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் புழு பூச்சிகளை போல மடிந்து போகிறார்களே, இவங்களை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்து 20 ஆண்டு கடுமையான ஆராய்ச்சிக்கு பிறகு அலெக்சாண்டர் பிளெமிங் பென்சிலின் என்கின்ற ஒரு மருந்தை கண்டுபிடித்தார். அதை ஒரு அதிசய மருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் இறந்து வீழ்வதை தடுத்து நின்ற அதிசய மருந்து பென்சிலின். அப்போ பென்சிலின் என்ற புதுமையை வேண்டாம் என்று நாம் மறுத்திருந்தால், எங்களுக்கு பழமைதான் வேண்டும், காய்ச்சல் தான் வேண்டும் என்று மனிதன் சொல்லி இருந்தால், இவ்வளவு காலத்துக்குள் மனித இனம் என்பது பூமி பந்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது. அப்போ மருத்துவ சாதனங்களும் சாதனைகளும் நமக்கு தேவையாகத்தானே இருக்கிறது. இப்போ நானும் சாரும் அமெரிக்காவிலே பேசுவதற்காக போயிருந்தோம். எங்களை உபசரித்த அந்த ஒரு நண்பர் அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். என்ன ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க? இப்போ இந்த கேன்சர் நோய் வந்தவர்களுக்கு
கீமோதெரப்பி என்ற ஒன்றை கொடுக்கறாங்க, கதிரியக்க சிகிச்சை. அந்த கதிரியக்க சிகிச்சையை எடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இதை விட கேன்சர் நோய் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. இதை விட கேன்சர் நோய் எவ்வளவோ பரவாயில்ல. கதிரியக்க சிகிச்சை என்பது ஆளை உருக்குலைக்கிறது, சொல்ல முடியாத துன்பங்களை உடலுக்கு தருகிறது. எதனால? ஏனென்றால் கேன்சர் செல்ஸை அழிப்பதற்கு அந்த கதிரியக்கத்தை செலுத்துகிற போது நல்ல செல்களும் உடம்பில் இருந்து அழிந்து விடுகின்றன. இது 3வது செல். இது உடலிலே இருக்கிற செல் இருக்கே, இது 3வது செல். உடம்பிலே இருக்கிற நல்ல செல்களையும் அது அழித்து விடுகிறது. இப்ப இந்த விஞ்ஞானி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கதிரியக்கத்துல அவர்கள் செலுத்துகிற கதிர்கள் இனிமேல் தேடும், அது விசாரிக்கும், நீ நல்ல செல்லா கெட்ட செல்லா, நல்ல செல்லுனா இரு, கெட்ட செல்லுனா உன்னை அழிக்கிறேன் என்று சொல்லுகிற மாற்று கதிரியக்க சிகிச்சைக்காக அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் 5 வருஷத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். புற்றுநோய் இருக்கிற நோயாளிகள் அப்படிப்பட்ட ஒரு கதிரியக்க சிகிச்சை கண்டுபிடிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அப்ப நாம சொல்லலாமா இது புதுமை, இது எங்களுக்கு மகிழ்ச்சி தராது, நாங்கள் பழைய கதிரியக்க சிகிச்சை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. அப்போ புதுமை நமக்கு கணந்தோறும் தேவையாக இருக்கின்றது, மருத்துவத்திலே தேவையாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக. இப்படியே பார்க்கலாமே, பழமையை நமக்கு நினைவூட்டவே புதுமை தேவையா இருக்கு. இப்போ அம்மா சொன்னாங்க, பாரதி சங்க இலக்கிய பாடல்களை படிக்கிற வாய்ப்பை இழந்தார்னு. அதை நமக்கு கொடுத்த ஊவே சாமிநாத ஐயர் இருக்கிறாரே, அவர் என்ன பண்ணாரு, சங்க பாடல்களை தேடி அலைந்தார். சங்க பாடல்கள்ல இருந்தது, ஆனா அவன் வீட்டுல இருந்தது, ஏடுகள்ல எழுதி பரன் மேல போட்டு வச்சிருந்தான். இவர் போய் கேட்டார், உங்க வீட்டுல பழைய ஏடெல்லாம் இருக்காமே கொஞ்சம் கொடுப்பானா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போகி வர்ற போது கொளுத்துறதுக்காக வச்சிருக்கேன்றான். அப்பா, இது தமிழனுடைய பொக்கிஷன்டா சாமி, எனக்கு குடுடான்றான். கொடுக்க முடியாது, நான் போகி வந்தா ஒண்ணு தண்ணியில அதை அனுப்பிச்சிருவேன், இல்ல நெருப்புல போட்டு கொளுத்திடுவேன்னு அவன் கதவை மூடிக்கிட்டான். அவனுடைய வீட்டு வாசலில் இருந்து திண்ணையில் குளிரில் நடுங்கிக் கொண்டு ஊவே சாமிநாத ஐயர் படுத்திருக்கிறார். காலையில அவன் எந்திரிக்கிறான், எல்லா ஓலைச்சுவடியும் எடுத்து தண்ணியில போடுறான். அவன் தலை மறைஞ்ச உடனே தண்ணியில பாஞ்சு எல்லா ஓலைச்சுவடியும் எடுத்து ஊதி, இப்படித்தாம்மா நமக்கு நம்ம சங்க இலக்கியங்கள் திரும்ப கிடைச்சது. ஆனா ஓலைச்சுவடி பழமை, அதை அப்படியே நான் வைத்திருப்பேன் என்று ஊவே சாமிநாத ஐயர் சொல்லி இருந்தால் இன்றைய தேதியில் அத்தனையையும் இழந்திருப்போம். அச்சு இயந்திரம் என்கின்ற புதுமையான கருவியின் மீது அந்த பாடல்களை இயற்றியதனால் தான் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. இப்போ நாம என்ன சொல்றோம், புத்தகங்களாக வைப்பது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, அதனால் நாங்கள் தகடுகளில் அதை பதிந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். எங்கள் கம்ப்யூட்டர்களில் அதை நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். 1,00,000 புத்தகங்களை கூட ஒரு கம்ப்யூட்டரில் எங்களால் பதிவு செய்து கொள்ள முடியும் என்றால் 5,00,000 புத்தகங்கள் எரிந்த யாழ் நூலகத்தில் ஒருவேளை இந்த வசதி அன்றைக்கு இருந்திருந்தால் அந்த புத்தகங்களை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். டெக்னாலஜி, நவீனம், புதுமை, இதுவே சில சமயம் தேவையாக இருக்கிறது பழமையை காப்பாற்றுவதற்கு. இப்போ பழமையில அப்ப நம்ம பழமை வேண்டாமா நமக்கு? இவங்க 3 பேர் பேசினதுமே அப்ப தேவையில்லையா? பழமை நமக்கு வேண்டாமா? வேணும். பழமையில என்ன சிக்கல்னா, சில சமயம் ஏன் பழச பிடிச்சிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியறது இல்ல. ஒரு வீட்டுல வருஷம் திதி ஒண்ணு கொடுப்பாங்க. திதி கொடுக்கும் போது சில முறையா செய்வாங்க ஒவ்வொரு வீட்டுல, இல்லையா? அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, திதி கொடுக்கற அன்னைக்கு காலையில வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஊர்ல தேடி 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 பூனை எங்கேயாவது இருந்தா பிடிச்சு அதை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி போட்டுட்டு அப்புறம் தான் திதி கொடுப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் கேக்குறான், திதி கொடுக்கறதுக்கு எதுக்காக பூனையை சாக்குல போட்டு கட்டுறீங்கன்றான். கேட்க கூடாது, கேள்வி கேட்டியோ குன்றவன். இப்படித்தான் எங்க அப்பா பண்ணாரு, இப்படித்தான் எங்க தாத்தா பண்ணாரு, இப்படித்தான் எங்க கொள்ளு தாத்தா பண்ணாரு, நீ மாத்திரம் ஏன் கேள்வி கேட்கிறான். இவன் பொறுத்து பார்த்தா ஒவ்வொரு திதி அன்னைக்கும் அவன் அடிச்சு பூனையை தேடு. அவன் ஊரெல்லாம் போய் பூனையை தேடி வந்த அப்புறம் சாக்கல போட்டு கட்டிட்டு அப்புறம் அந்த பையனே ஆராய்ச்சி பண்ணான், இந்த வழக்கம் எங்க இருந்து வந்திருக்கும் எங்க வீட்டுல. பழைய கால புஸ்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்தான், பழைய தாத்தாவெல்லாம் தேடி போய் பார்த்தா கடைசியில என்னன்னா, அவங்க கொள்ளு தாத்தா திதி கொடுக்கற போது அவங்க அந்த கொள்ளு தாத்தா வீட்டுல 10 பூனை இருந்துதான்.
இந்த பூனை எல்லாம் திதி கொடுக்கும் போது குறுக்க நெடுக்க போகுதுன்றதுனால எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில கட்டிட்டு அப்புறமா அவர் திதி கொடுத்திருக்காரு. இதையே செஞ்சு 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 ஒரு வழக்கமாகி பூனையே இல்லாம போன அப்புறமும் ஊரெல்லாம் தேடி பூனையை பிடிச்சு சாக்குல போட்டு கட்டி திதி கொடுக்கறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம ஒரு விஷயம் உண்மைங்க, சில பழச நாம கையில வச்சிருக்கிற போது ஏன் வச்சிருக்கோம்னே நமக்கு தெரியாது, பிடிவாதமா அதை வச்சிருப்போம். நம் வீடுகளில் இருக்கிற பழக்கங்களை மாத்திரம் நாம் சொல்லவில்லை, சமூகத்திலே இருக்கிற பழக்கங்களும் அப்படித்தான். எங்கள் ஊரில் ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவர்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அந்த எல்லா ஊர்களிலும் இருக்கும், இங்க நிச்சயமா தெரியாததுனால நான் சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் தான் உண்டு. இந்தியர்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ எல்லா இடத்திலும் உண்டு. அப்போ அவர்கள் தான் அந்த கோவிலை கட்டுகிறார்கள். அதற்கான கல் சுமந்தது அவர்கள், மண்ணை கொண்டு வந்தது அவர்கள், அந்த வேலையை செய்கிறவர்கள் அவர்கள். ஆனால் கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நீ உள்ள வரக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் வர, நீ வரக்கூடாது என்று சொன்னோமா இல்லையா? இந்த பழமையை எத்தனை ஆண்டுகள் நாம் வைத்திருந்தோம்? 1000 வருஷம், 1500 வருஷ பழக்கம். ஒரு அம்பேத்கரும் ஒரு காந்தியும் ஒரு நாராயண குருவும் அத்தனை பெரியவர்களும் வந்த பிறகு இந்த வழக்கம் மாறியது, பெருமளவு மாறி இருக்கிறது. இன்னமும் கூட மாறாத இடங்கள் இருக்கின்றன. இப்போ அவர்களும் இந்த கோவிலில் கடவுளுக்கு முன்னால் சமம்தான் என்பது புதுமைதானே. அந்த புதுமை நமக்கு வேண்டாமா? பழமையைத்தான் நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? அம்மா சொன்னார்கள், ரொம்ப அழகான சிந்தனை அது. சங்க காலத்திலேயே அவை பாடவில்லையா? அப்ப பெண் உரிமை என்பது சங்க காலத்திலிருந்து உண்மை. சங்ககால கவிஞர்கள் என்று நாம் அடையாளம் பிடித்தவர்களில் ஒரு 20 பேராவது பெண் கவிஞர்கள் இருப்பார்கள். 40 பேர் என்று அம்மா சொல்லுகிறார். 40 பெண் கவிஞர்களாவது இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தீரத்தோடு பாடினார்கள். அவ்வை அவர்களில் முன்னிற்கிறாள். தர்மபுரியில் இருந்து காஞ்சிபுரம் வரை நடந்து போய் 2 மன்னர்களிடம் இருந்த பகையை நீக்குகிறாள் அவ்வை. ஆனா இப்படி இருந்த பெண்கள் சங்க காலத்துக்கு பிறகு என்ன ஆனார்கள்? சங்க காலத்துக்கு பிறகு ஏன் ஒரு பெண் கவிதாயினி கூட வரவில்லை? சங்க காலம் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடினாக்க 7ஆம் நூற்றாண்டு வரையில் காரைக்கால் அம்மையார் வருகிற வரையில் இன்னும் ஒரு பெண் கவியை கூட நம்மால் அடையாளம் காண முடியவில்லையே. காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு திரும்பவும் இருட்டு. 9ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் வருகிறார். ஆண்டாளுக்கு பிறகு திரும்பவும் இருட்டு. எங்கே போனார்கள் பெண் கவிஞர்கள்? ஏன் பெண்கள் கவிதை எழுதவில்லை 1000 வருஷங்களாக? ஏனென்றால் அவங்கள படிக்க வைக்கல, அதனால கவிதை எழுதலைங்க. படிக்க வைக்கல. எத்தனை பேருக்கு கவிதை என்பது உள்ளத்துக்குள் பொங்குகிற ஊற்று. தானாகவே சிலருக்கு கவிதை வரிகள் வரும். எத்தனையோ பெண்களுக்கு கவிதை வரிகள் வந்திருக்கும், படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கும். ஆனால் குடும்பத்திலே இருக்கிற கட்டுப்பாடுகளுக்கு பயந்து அந்த கவிதை வரிகளை எல்லாம் அடுப்பு நெருப்பிலே போட்டு பொசுக்கினார்கள் பெண்கள் 1000 வருஷங்களாக. பாரதி வந்த பிறகுதான் இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வுக்கு வித்திட்டவன் பாரதி. அப்போ ஆதி பழமையிலே பெண் உரிமை இருந்தது, நடுவிலே அது மடிந்து போனது. அந்த மடிந்து போன பழமை வேண்டாம் என்று சொல்லி புதுமையை பாரதி கொண்டு வந்தான். மாட்டை அடித்து வசக்கி தொடுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடின்னு பாரதி எழுதினார். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம், கடுமையான வார்த்தைகள். ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கானா அவளை கூட்டு கல்யாணம் நாளைக்கு, அவளுக்கு பக்குன்னு இருக்கும். யாருக்கு கல்யாணம்? உனக்கு தான். மாப்பிள்ளை யாரு அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வேற யாருக்கு தெரியணும்? இப்படித்தானே கல்யாணம் பண்ணாங்க நம்ம ஊர்ல. மாப்பிள்ளைய கடைசி மட்டும் பார்க்க முடியாது, மணப்பந்தல்ல லேசா அப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே திக்குன்னு இருந்திருக்கும்ல அவளுக்கு. இந்த ஆளா என்ன செய்வதுங்க? எத்தனை கண்ணீர்கள் அந்த வளர்க்கப்பட்ட அக்னியின் வெப்பத்திலே உலர்ந்து போயிருக்கும். யோசித்து பாருங்க. அந்த மாற்றம் வேண்டாமா? இந்த புதுமை நமக்கு தேவையில்லை. டெக்னாலஜியில இருக்கிற புதுமையை பற்றி நிறைய பேசினார்கள்.
டெக்னாலஜி புதுமை நமக்கு பிடிக்கலனாலும் நம்மால அதை தவிர்க்க முடியாது. அதனால்தான் நான் சகோதரத்தை கேட்ட, ஐயா நீங்க செல் வச்சிருக்கீங்களா? அது பிடிக்கல, அது தொந்தரவு, கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கு எனக்கு, ஆனாலும் செல் இருக்கணும். வாழ முடியாது, டெக்னாலஜியை உதறிவிட்டு வாழ முடியாது. இந்த மைக் என்பது ஒரு டெக்னாலஜி, நாம் போடுகிற கண்ணாடி என்பது ஒரு டெக்னாலஜி. எதையும் தவிர்க்க முடியாது. நீங்க திட்டலாம், நீங்க திட்டத்தை பத்தி அதுக்கு ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் ஐபோனை திட்டினாலும் அடுத்த வெர்ஷன் வந்து கொண்டுதான் இருக்கும். டெக்னாலஜியோடு சண்டை போட முடியாது. அது நமக்கு தேவையில்லையா என்றால் தேவையாகத்தானே இருக்கிறது. திட்டிக் கொண்டாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கொண்டுதானே இருக்கிறோம். தவிர்க்க முடியவில்லையே. அவர்கள் சொன்னார்கள், அதுவும் உங்களை போல புலன்பெயர்ந்த உறவுக்காரர்கள் மிக அதிகம் இருக்கிற ஒரு சமூகத்தில் டெக்னாலஜி இல்லை என்றால் அவர்களோடு நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள போகிறீர்கள்? நாம் எப்படி அவர்களோடு பேச போகின்றோம்? உலகெங்கும் இருக்கிற நம்முடைய உறவுக்காரர்கள் நமக்காக பணம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஃபண்ட் டிரான்ஸ்பர் என்ற டெக்னாலஜி இல்லாமல் எப்படி அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம்? புறாக்கால்ல கட்டியா பணத்தை அனுப்ப முடியும்? அப்படி என்றால் இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் மாட்டு வண்டியில ஏறிட்டு ஜிங்கிலாரா ஜிங்கிலாரான்னு பழைய காலத்துப்படியே தான் இருக்கணும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை புதுமையும் நமக்கு தேவைதான். ஆனா பழமையை ஒதுக்க முடியாது. ஏன் தெரியுமா? பழமை என்பது என்னுடைய நிழல் மாதிரி. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது என் கூட தான் இருக்கும், என் மனசுக்குள் இருக்கும், என் ஆன்மாவுக்குள் உறைந்திருக்கும். ஒரு நாளும் அதை நான் உதறிவிட முடியாது. பழமை என்பது என் நிழல் போல. அது என்றும் இருட்டிலும் கூட என் கூட இருக்கின்ற நிழல். அது பழமை என்னை பிரியாது. இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஒரு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு வெளிநாட்டுல ஏந்துக்கிறீங்க. விழிச்சு பார்த்தா அன்னைக்கு அங்க விடுமுறை இருக்காது இல்லையா? நீங்க வேலைக்கு போகணும் வழக்கம் போல. எந்திரிச்சு அவசர அவசரமா அந்த ஜீன்ஸோ எதையோ போட்டுட்டு லேப்டாப் எல்லாம் புதுமை, ஜீன்ஸ் புதுசு, லேப்டாப் புதுசு, உங்க கார் புதுசு.